டீச்சர் அப்படின்னு ஒன்று நிறைய பேருக்கு இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஞாபகம் வரக்கூடிய டீச்சர் மலர் டீச்சர். ஹலோ. அதான் நம்ம நடிகை சாய் பல்லவி. அவங்களுடைய எனர்ஜெட்டிக்கான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் கேரக்டரான நடிப்பும் பார்த்து வியக்காதவங்களே கிடையாது. அதே மாதிரி தான் நடிகர் அஜ்மல் அமீர். அவர் அஞ்சாதே படத்தில் அந்த கதாநாயகனா ஒரு எஸ்ஐ கேரக்டர்லேருந்து தேடி அது தனக்கு கிடைக்காத போது வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அழுகையினுடைய உச்சபட்ச நடிப்பை நம்மளால பார்க்க முடியும். கோ படத்துல அடப்பாவி நீ வில்லனாடா அப்படின்ற மாதிரி அதை கேரக்டரை மாத்தி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியும். இன்னும் சில திரைப்படங்கள்லையும் அவர் ஜொலிச்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். டாக்டர் பரத் ரெட்டி உன்னை போல் ஒருவன் படத்துல அசால்ட்டா துப்பாக்கி ஹேண்டில் பண்ணிட்டு போவாரு. நம்ம டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இப்ப இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச இது கதிர்வேல் காதல் படத்துல கூட ஒரு கேரக்டர் ரோல் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் டாக்டர் பரத் ரெட்டி. அப்புறம் ஸ்ரீலீலா அவங்க ஆடினாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வைப் அப்படியே ஸ்டேஜே தளரும். பராசக்தி படத்தில் அவங்க நடிப்பை கூட பார்த்துருப்போம். இந்த நடிகர்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒத்துமை என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அவங்க எல்லாருமே மருத்துவத்தை தன்னுடைய பாடமாக எடுத்து படித்தவர்கள். சுருக்கமாக சொன்னால் அவங்களாம் டாக்டர்ஸுங்க, ஆனால் ஆக்டிங்கும் பண்ணுறாங்க. அவங்க அப்ராடில் போய் படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் நியூஸு. நடிகை ஸ்ரீலீலா மட்டும் நம்மளுடைய டிஒய் பட்டேல் யூனிவர்சிட்டி மும்பையில் படிச்சிருக்காங்க. மற்ற நான் சொன்ன எல்லாருமே அப்ராடில் படித்தவங்க. அப்ராட் எம்பிபிஎஸ் அதில் இருக்கிற ஜிம்மிக்கு என்ன, அதில் ஏஜென்ட்ஸ் உங்ககிட்ட மறைக்கிற ரகசியங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் விதை டாக்ஸில் பார்க்க போகிறோம். விதை டாக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நடிகர் அஜ்மல் அமீர் படித்தது உக்ரைனில் இருக்கிற நேஷ்னல் பிரகாவ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தார். அங்கே டிகிரியை அவர் படித்து முடிச்சுட்டு ஹாப்பியாக இங்கே வந்து நடிப்பு தொழிலை ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுடைய நடிகை சாய் பல்லவி அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜார்ஜியாவில் இருக்கிற திபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தாங்க. அவங்க படிச்சுட்டு வந்ததோடு மட்டும் இல்லை, திருச்சியில் 2020 ஒரு எக்ஸாம் எழுதி முறை சார்ந்த என்ட்ரன்ஸையும் முடிச்சிருக்காங்க. நம்ம கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பரத் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேனியாவில் இருக்கிற ஏரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கினவங்க. அஃபிஷியலாக முறைப்படி படித்து கார்டியாலஜிஸ்டாகவும் இருக்காங்க. தொடர்ந்து 2 வேலைகளையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகை ஸ்ரீலீலா ரொம்ப டஃப்புங்க. இந்த பக்கம் எம்பிபிஎஸ், இந்த பக்கம் நடிப்பு, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு வழியாக அவார்டும் வாங்கிட்டாங்க, சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. அவார்டுன்றது மக்கள் மனசுலையும் ரெகக்னிஷன், சர்டிஃபிகேட்ன்றது அவங்களுடைய பேஷனாக இருக்கக்கூடிய டாக்டர் அப்படின்ற அந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து நடிகையாக தான் பயணம் செய்வேன் அப்படின்றதையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியும் நீட் எக்ஸாமுக்கு பின்னாடியும் அப்படின்னு 2 காலகட்டங்களாக பிரிச்சுக்கலாம். நீட் எக்ஸாம்ன்றது மேண்டேட்டரிங்க, கம்பல்சரியாக எல்லாருமே எழுதி ஆகணும். நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கிறதா இருந்தால் கூட நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஆனால் அதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, மினிமம் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ஃபாரினில் போய் படிக்கணும், ஏன் இந்தியாவிலேயே படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், நீட் வந்ததுக்கப்புறம் நடந்திருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இந்தியாவில் இருக்கிறத நம்ம உண்மையை ஒத்துக்கு தான் ஆகணும். என்ன ஃபீல டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. அதாவது டியூஷன் ஃபீஸ் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துருச்சு. யார் யார் என்னென்ன ஃபீஸ்ன்னு தெரியும். ஆனால் முன்னாடி இருந்த டொனேஷன்றது கட் ஆகிட்டு இப்போ ஃபீஸையே அவங்க ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 லட்சத்துலேருந்து 1.5 கோடி ரூபாய் இருந்தால் தான் எம்பிபிஎஸ்ன்ற டைட்டிலே வாங்க முடியும். அது மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் டைட்டிலை வாங்குறதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. எப்படி, நம்ம வந்து 54 மாதம் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் அதில் ஒரு 1 இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அடிச்சிருக்கணும். இது வந்து ஒரு த்ரூ அவுட் லாவாகவே வச்சுருக்காங்க. என்எம்சின்னு சொல்கிறோம், நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரூல் படி தான் இதெல்லாம் இயங்குது. முன்னாடி தனியார்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது கேபிட்டேஷன் ஃபீன் வாங்குவாங்க. அதை தான் நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃபீஸின் பேரில் நமக்கு வந்து அதிகமான ஃபீஸ் கிடைக்குது. எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் அப்படின்ற லெவலில் ஆரம்பித்து ப்ரைவேட் காலேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா அப்படின்ற வரைக்கும் நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறுபாடு இருக்குது. நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14,000 ரூபாய் அப்படின்ற லெவலில் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன். அப்போ நான் என்னால் மெடிக்கல் கனவு இல்லையே, என்னால் டாக்டராக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்ராடுக்கு போக பயணிக்கிறாங்க. அப்ராடில் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. சீப்பாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக சீப்பாக இருக்கும். எந்த அளவு சீப்பாக இருக்கும்னு பார்த்தா, அதிகபட்சமே அங்கே நீங்கள் முழுக்க படித்து வரதா ஹாஸ்டல் உள்பட படிச்சுட்டு வரணும்னா ஒரு 45 லட்சம் ரூபாய்க்குள்ளே எம்பிபிஎஸ் டிகிரியை வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் நிறைய ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா, அங்கே உங்களுக்கு 54 மாதங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அவங்க ஃபுல்லாக சொல்லித்தரது இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரூல் நம்பர் 1. கூடவே நீங்கள் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அங்கே எடுக்கணும். அந்த இன்டர்ன்ஷிப் எடுக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் மொழி,
அதாவது அவங்க ஊரில் இருக்கக்கூடிய தாய்மொழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் அவங்க பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அதை கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களால ஹையர் ஸ்டடீஸும் போக முடியும் அப்படின்றதும் முக்கியமான ஒன்று. அதை படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலை கிடச்சிருமா அப்படின்னா, அதுக்கு நான் பின்னாடி வரேன். அங்கே படிக்கிறதுலே இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குளிர் சில சமயம் -20 டிகிரிக்கு கீழே கூட போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்ச்சரலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு சில சிக்கல்கள் இருக்குது. நம்மளுடைய அடிப்படை கலாச்சாரமும், அவங்களுடைய கலாச்சாரமும் வேறையாக இருக்கும். அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள், உளவியல் ரீதியான பாதிப்பு, சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ்லாம் இருக்கும். அதை மீறியும் படிச்சுட்டு வரணும். அந்த வகையில ஜார்ஜியாவில் படிச்சுட்டு வந்த டாக்டர் சாய் பல்லவி அவர்கள் மிகப்பெரிய திறமைசாலின்றதை நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டாகணும். ஏன் அப்படின்னா, அவங்க தன்னை கேரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமும் திரைப்படங்கள்லையும் சரி, வெளி உலகத்துலையும் சரி, அது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க பல வீடியோஸில். அவங்க திருச்சியில் ஒரு எக்ஸாம் எழுதினாங்க, அதையும் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னங்க எக்ஸாம்னா FMGEன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணினால் மட்டும்தான் உங்களால் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அது தெரியாது. போய் நான் ஜார்ஜியாவில் படித்தேன், உக்ரைனில் படித்தேன், MBBS படிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க மக்களே, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷில் கூட இதே மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது. நம்ம அங்கே கூட போகலாம். அங்கேயும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. பங்களாதேஷில் படிக்கிறதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற டிசீஸ் பேட்டர்ன்ஸ் தான் அங்கே பெரும்பாலும் டிசீஸ் பேட்டர்னாக இருக்கும். அப்போ புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஃபாரினில் போய் படிக்கும்போது எனக்கு இருக்கிற ஒரு ஐயப்பாடு என்னென்னா, ஃபாரினில் இருக்கிற நோயும் அதுக்கு ஏற்பட்ட சூழல்களில் ஏற்படக்கூடிய விஷயமும் இங்கே இருக்கிற சூழலும் ஒன்றா இருக்குமா? அப்போ எப்படி அந்த டாக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வியாக நான் வச்சுக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால், பங்களாதேஷ் மாதிரியான ஒரு இடத்துல நம்ம போய் டிகிரியை படிக்க முடியும். இன்னொரு விஷயம், அவங்க சாய் பல்லவி அவர்கள் படித்த அந்த யூனிவர்சிட்டி ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி இருக்குமே, எனக்கும் அங்கே ஒரு அட்மிஷன் கிடைக்குமா, நம்மளும் அங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 2026-27 ஆண்டுலேருந்து அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கட்டுங்க. படிக்க முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு வாய்ப்புகளை இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்டேக்கை கட் பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் நீங்கள் நான் சாய் பல்லவி அவர்கள் படித்த கல்லூரியில் தான் நானும் MBBS படிக்க போகிறேன்னு உங்களால் படிக்க முடியாது. போன ஆண்டு சேர்ந்தவர்கள்லாம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, பாதுகாப்பாக தான் இருக்கீங்க. ஆனால் இந்த ஆண்டு முதல் அந்த பள்ளியில், அந்த கல்லூரியில் உங்களால் MBBS வாங்கி படிக்க முடியாது. இதே ஏரவான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி டாக்டர் பரத் ரெட்டி அவர்கள் படித்த அந்த கல்லூரியில் படிக்க முடியுமானா தாராளமாக படிக்கலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த FMGயோட பாஸ் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 80% பாஸ் ரேட் இருக்குது. ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே அந்த எக்ஸாம் எழுதுறவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அலார்மிங். எப்படின்னா ஒரு 20% மக்கள் தான் தோராயமாக பாஸ் ஆகுறாங்க. மீதி யாரும் பாஸ் ஆகிறது இல்லை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 54 மாதங்கள் அங்கே போய் ஒரு கோர்ஸ் எடுக்கணும், அப்புறம் ஒரு 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் எடுக்கணும், லோக்கல் மொழி கற்றுக்கணும், ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்க முடியும், கலாச்சாரங்களுக்கு ஏற்றுக்கணும். அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும். அடுத்த ஆண்டுலேருந்து NEXTன்னு சொல்கிறாங்க, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று, அதையும் கொண்டு வர போகிறாங்க. அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் இங்கே ப்ராக்டிஸே பண்ண முடியும். ஆக MBBS என்பது வெறும் ஒரு கனவாகவே உங்களுக்கு மாறிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியில் போய் ஏமாந்துட்டு வந்துடாதீங்க. நல்ல ஏஜென்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். நம்ம அங்குசம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அதான் இது தாண்டா போலீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் டாக்டர் ராஜசேகர் நடிச்சிருப்பாரு. டப்டு பண்ணப்பட்ட படம் தமிழ்நாட்டில். அது மிகச்சிறந்த வெற்றிகரமாக ஓடிய படம். அப்படியே இப்படிப்பட்ட ஒரு போலீஸ்காரர் இருப்பாரா அப்படின்னு பொங்கி எழுந்த ஒரு காலகட்டங்கள். அது அந்த 90ஸ்ல வந்த படம். அது அவர் ஜூலை 2010 ஆரம்பிச்சு அவரோட திருமதி ஜீவிதா அவங்க ஆரம்பிச்சு எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அவர் ப்ரொஃபஷனல் டாக்டர், MBBS முடிச்சவர், ஆனாலும் ஒரு பள்ளியை வைத்து நடத்துகிறார். ஹைதராபாத்தில் தான் அந்த பள்ளி இருக்கு. விஷயம் நம்ம இதுலேருந்து கற்றுக்க போகிறது என்னென்னா, என்னால் மறக்க முடியாத ஒரு துன்ப சம்பவம் மாணவி அனிதா அவர்கள் இறந்தது. நீட்டு அப்படின்ற அந்த ஒரு தேர்வுனால தன்னால் MBBS படிக்க முடியல அப்படின்ற ஒரு வேட்கையில் அவங்க உயிரையும் மாச்சிக்கிட்டாங்க. அப்படி அதுக்கு பேஷனேட்டாக போனவங்களும் இருக்காங்க. திரைத்துறையில் நான் சாதிக்கணும் அப்படின்னு MBBSயே விட்டுட்டு திரைத்துறையில் போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளுடைய பேஷனை எதை நோக்கி போகணும் அப்படின்றத பார்க்கணும். டாக்டர் ராஜசேகர் பார்த்தீங்கன்னா படிப்பும் வச்சுருந்தாரு, நடிப்பும் வச்சுருந்தாரு. இப்போ அவர் ஒரு பள்ளியையும் நிர்வாகம் பண்ணியிருக்காரு. நான் கமர்ஷியல் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணணுன்றத அவருடைய நோக்கமாக சொல்லி அதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடிகர்களும் படித்தவர்களும் இருக்கக்கூடிய இடங்களா இது இருக்கணும். நம்ம வெறும் நடிகர்களுக்கு பின்னாடி போய் நம்மளோட படிப்பை தொலைத்து விட்டு, படிப்பை துறந்து விட்டு ஒரு பாரமாக பூமியில் இருக்கக்கூடாது. நாம் விழும்போது விதையாக விழுந்தால்தான் அடுத்த காலங்களில் நாம் மரமாகவும் கனியாகவும் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.